அண்ணாமலை அவர்கள்ட்ட அப்ப வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ல நடத்த வேண்டியதும் நடத்தல. அதே மாதிரி என்ன கேக்குறாங்க, புலம்பெயர் தொழிலாளர்களுடைய தரவுகள் இருக்கா, கொரோனாவுல உயிரிழந்தவர்களுடைய தரவுகள் இருக்கா, இந்த மாதிரி தரவுகள் எதையுமே அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வச்சுக்கிறது இல்லை. ஆனா மத ரீதியான தரவுகள் அப்படின்னா மட்டும் அதை வெளியிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப மதம் அப்படிங்கிறதுல தான் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறதா பாஜக? இல்லை, நம்ம எப்போ பார்த்தாலும் பிஜேபியே வந்து மத அரசியல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்தி கூட்டணியில் பாருங்கள், முஸ்லீம் லீக்கு ஓப்பனாக, அதாவது மதவாத அடிப்படைவாத அமைப்புகள்லாம் நிறைய வந்து அந்த இந்தி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. பிஜேபி இன்றைக்கி மத அரசியலை செய்கிறதில்ல. அவங்களோட ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சிறுபான்மையினரையே பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்போ பெரும்பான்மை மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்களாங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஏதாவது அந்த இந்தி கூட்டணியில் ஒரே ஒருத்தவங்களை இந்துக்களுக்கு ஆதரவாக பேசணும் காட்டுக்க முடியுமா உங்களால்? எல்லாரும் வந்து ஆதரவாதாங்க இருக்கிறாங்க. எல்லாமே எதிரானவர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. எதிரானவர்கள்னு எப்படி நீங்க அதை எடுத்துப்பீங்க உடனே? இப்போ சொல்றேன் பாருங்க, இப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாட்டில் வந்து குண்டு வெடிக்குது, மத தீவிரவாதில் குண்டு வெடிக்குது, அதை இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எப்பாவது எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. எங்கேயோ நடக்கிற எங்கேயோ நடக்கிற உண்மைகள்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாரு. என்னது அது இந்துக்களை எதிர்க்கிற விஷயம் இல்லையா? புரியல, என்ன சொல்றாரு? சனாதனத்தை ஒழிப்போம், பொம்மைகள்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் பேசுறாரா இல்லையா? அது இந்து மதத்தை இழிவுபடுத்துறது இல்லையா? சனாதனத்தை ஒழிப்புன்னு வர சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிரலாம். அண்ணாமலை நீங்க பேசுங்க. இருங்க ரஜினிகாந்த், இருங்க நீங்க என்ன, நீங்க குற்றாலநாதன் இருங்க, நான் ஒவ்வொருத்தர்ட்டயா கேக்குறேன். இருங்க அண்ணாமலை நீங்க பேசுங்க. இந்த தரவுகள்லாம் இல்ல பேசல அப்படின்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட சிறுபான்மையை முதல்ல சொல்லாதீங்க. சரி, ஒரு 28 கோடி 30 கோடி பேர் இருக்கிறவங்களை எப்படி சிறுபான்மைன்னு சொல்றீங்க? யார் பெரும்பான்மை நீங்க அப்புறம் எப்படி சொல்வீங்க? பெரும்பான்மை சொல்லும்போது சிறுபான்மை வரதானே செய்யும். சிறுபான்மைன்னு சொல்லும்போது தான் அது பெரும்பான்மைங்கிறது வருது. எல்லாரையும் மக்களா பாருங்க. நீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பாத்தீங்களா? 15 இடங்கள்ல சொல்றாங்க சிறுபான்மையினரோட வெல்ஃபேரை பத்தி. ஒரு இடத்துல கூட இந்துக்களுக்கு இது செய்வோன்னு சொல்லவே இல்லை. ஏன் புரியல சார், இது எப்படி நம்ம அதான் கேக்குறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நாம் எல்லோரும் இந்தியர்கள், என்ன சரிங்களா? அப்படின்னும் போது ஏன் சிறுபான்மையினருக்கு சலுகை செய்யும், சிறுபான்மை இதையே நீ சொல்லிட்டே இருக்கிறீங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீ அப்ப சொல்லும் போது அப்ப என்ன பண்றீங்க? காங்கிரஸ் ஒட்டுமொத்தத்துல யாரு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அதை எடுத்துட்டு போகும். யாரால ஒடுக்கப்பட்டிருக்காங்க? ஏங்க 16 இருங்க மேடம், 10 வருஷம் தான் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது. இத்தனை வருஷம் எந்த ஆட்சி நடந்துச்சு? ஒடுக்கப்பட்டிருக்காங்க. சரி சரி, இந்துக்கள் தான் மேடம் ஒடுக்கப்பட்டு வராங்க இந்த நாட்டுல. என்ன ஒடுக்கப்பட்டு இருக்காங்க? நிச்சயமா இப்போ எதை வச்சு சொல்றீங்க? என்ன ஆதாரம்? ஒரே ஒரு சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு மசூதியோ, ஒரு ரோட்டோரமா இருக்கிறதையோ, ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ மசூதியோ சர்ச்சையோ நீ கை வச்சு பாருங்க, கை வைக்கவே முடியாதுங்க. ஆனா நீங்க எத்தனை கோயில் வேணாலும் இங்க இடிக்கலாம் சட்டத்தை சொல்லி. ஹைதராபாத்ல யாரு குண்டு வச்சா? அத வந்து சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் யாரு குண்டு வச்சா? மலைகான்ல யாரு குண்டு வச்சா? கணக்கான கோயில் இடிச்சிட்டு வராங்க. யாரு குண்டு வச்சா மலைகான்ல? என்னப்பா ஹைதராபாத் இருங்க ரஜினிகாந்த் குண்டு வச்சது யாரு? இருங்க ரஜினிகாந்த், ஒவ்வொருத்தரா பேசணும். இருங்க, உங்களுக்கு நேரம் தரேன். இருங்க, நீங்க அதுக்குள்ளே சொன்னாரு பேசுங்க. குண்டு வச்சா நீங்க அதர் ஸ்டேட்லாம் போங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. கோயம்புத்தூர் யாரு குண்டு வச்சா? இத கோயம்புத்தூர்ல அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யாரு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது எங்க தீவிரவாதம் தான் தீவிரவாதம் தானே. இப்ப பெரும்பான்மையினா மட்டும் இந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து சிறுபான்மை மக்கள்னா வர்றாங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி சிறுபான்மை பெரும்பான்மை இந்து முஸ்லிம்னு பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பாஜகவுடைய கருத்து. ரெண்டாவது விஷயம் வரேன் அண்ணாமலை பேசிடுறேன். அதாவது இவங்க வந்து இந்துக்கள் தான் ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்துக்கள்ல ஒரு பிரிவினர் ஒடுக்கப்படுறாங்க. யாரு? எஸ்சி எஸ்டி வந்து ஒடுக்கப்படுறாங்க, சாதி ரீதியா ஒடுக்கப்படுறாங்க. ஒடுக்குபவர்கள் யார்? யாரு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யாரு? யாரு பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாது தடுக்கிறது யாரு? ஒரே ஒரு சின்ன அப்புறம் என்ன நீங்க பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேனா? யார் தடுப்பது யாரு? உங்களுக்கு நேரப்ப பேசணும், நீங்க பேசுங்க, முடிங்க. இப்ப கூட தீவெட்டிப்பட்டில பிரச்சனைங்க, சேலம் தீவெட்டிப்பட்டில பிரச்சனை, ஒரு சின்ன விளக்கம் பிரச்சனை. இதெல்லாம் இந்துக்களாக இருக்கவர்கள் தான் செய்யறாங்க.
ஒடுக்கப்பட்ட இந்துக்களை எந்த இந்துக்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லுவது யார்? ஒரே ஒரு அதே இந்துக்கள் தானே சொல்றான். சரி, இப்ப அதுக்கெல்லாம் அதுக்கு தீர்வு பிஜேபி எங்க என்ன இங்க கிடைச்சது? போராடுச்சா? சின்ன விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு RSS போராடுச்சா? இந்து அமைப்புகள், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் அதுக்காக ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஒரு நாளாவது களத்துல வந்து நின்று இருக்கிறாங்களா? அவங்கள கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்கிறாங்களா? இவங்க இந்துக்களுக்கான ஆளா? இவர்கள் தான் இந்து விரோதிகள். இவங்களுக்கு ஒரே நோக்கம் ஓட்டு வாங்குறதுக்கு. இவங்க எந்த பாலிடிக்ஸும் பேசுவாங்க, இல்லாத ஒண்ணு இருக்கதாக காட்டுவாங்க. இங்க வந்து அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சது யாரு? மாலேகான்ல குண்டு வச்சு மாட்டிக்கிட்டது யாரு? பிரக்யா சிங் தாக்கூர் யாரு? சுவாமிகள் யாரு? என்ன சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டு வச்சது யாரு? எங்கு பார்த்தாலும் மதத்தின் அடிப்படையில் பிளவை, வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டு அந்த இஸ்லாமிய அமைப்புகளை குண்டு வச்சது பத்தி ஒண்ணு சொன்னார பாருங்க. இல்லங்க, ஆயிரக்கணக்கான குண்டு வெடிப்பு நடந்துக்குது இந்தியாவுல. நான் என்ன சொல்றேன், எங்க வச்சாலும் தப்புதானங்க. நீங்க வச்சாலும் சரியா? யார் வச்சாலும் தப்புதானே. அத இந்துவ சொல்லல, முஸ்லிம சொல்லலன்றதுதான் இப்ப பிரச்சனை. இறந்து போடுங்க யார் அதிகம்? சரி, குற்றாலநாதன் நீங்க பேசுங்க. எங்கே இருந்தாலும் தீவிரவாதம் தான். சரி, தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் தீவிரவாதம் தான். அப்ப அதை எப்படி கண்டிச்சிருக்கீங்க? தீவிரவாதமும் தீவிரவாதம் தான். இந்துத்துவ தீவிரவாதம் ஒத்துக்கொள்ளுங்க. விஷயம் வருது. இப்ப நீங்க பேசுறதும் தீவிரவாதம்ங்கிற பேசும்போது இந்துக்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னு அதை தான் பேசுறீங்களே தவிர சிறுபான்மையை பேசலன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சிறுபான்மையை மட்டும் தான் பேசுறாங்க, இந்துக்களை பேசலன்னு. ஆக மொத்தம் பொதுவா மக்களுக்கான பிரச்சனை யார் பேசுறாங்க? குற்றாலநாதன் நீங்க பேசுங்க. நீங்க நான் சொல்ற ஒரே ஒரு விளக்கத்தை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை நீங்க வந்து எடுத்துக்கணும். என்னன்னா, எங்கே தீவிரவாதம் இருந்தாலும், எங்கே மக்கள் விரோத செயல் இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது வந்து முஸ்லிம்கள் மட்டும் தான் செய்யறாங்க. இந்துக்கள், முஸ்லிம்கள் மட்டும் தான் தீவிரவாதிகளா இருக்கிறான், மற்றவங்க யாரும் இல்லைன்னு சொல்றத அதையும் எதிர்க்கிறோம். அப்ப இந்துத்துவ போர்சஸ் வந்து தீவிரவாத செயல்களை செய்யறாங்களா? அது வந்து தீவிரவாதம் கிடையாதா? இப்ப வந்து திரும்பவும் சிறுபான்மை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கறது தான் இங்க கேள்வி.